இங்க கம்ப்யூட்டர் ஜீனியஸான நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல அவனோட தாத்தாவோட டேப் ரெக்கார்ட் காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருப்பான். ஆனா போலீஸும் இந்த மாதிரி கேஸுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ டேப் ரெக்கார்டர் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஓவரா பிரச்சனை பண்ண டென்ஷன் ஆன போலீஸ் அவனை தூக்கி உள்ளார வச்சிருவாங்க. அந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டரும் வந்து ஒரு கேஸ் விசாரிக்கும் போது தான் நேற்று நைட்டு 4 பேர் புர்கா போட்டு வந்து பணத்துக்காக ஏடிஎம் மிஷினே ஆட்டே போட்டாங்கன்னு தெரிய வரும். அப்ப மனரமா என்ன வெளிவிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்த ஹீரோ இதெல்லாம் கேட்ட பிறகு, சார் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் அது யாரும் 10 நிமிஷத்துல கண்டுபிடிச்சு சொல்றேன், நீங்க என்ன மட்டும் வெளியே விட்டுருங்கன்னு சொல்ல, இதை கேட்டு கோவப்பட்ட இன்ஸ்பெக்டர் அவனை வெளியே விட்டு ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து முடிஞ்சா கண்டுபிடிச்சு காட்டுறான்னு சொல்லுவாரு. ஹீரோவும் சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துல அவங்களோட போட்டோ, அட்ரஸ், போன் நம்பர்னு சொல்லிட்டு மொத்த ஜாதகத்தையும் எடுத்து வைக்க அதை பார்த்த இன்ஸ்பெக்டர் செம்மையா ஷாக் ஆயிடுவாரு. இருந்தாலும் ஹீரோ மேல நம்பிக்கை இல்லாம அவன் சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தனா அங்க திருடு போன ஏடிஎம்மும் அதுக்கு யூஸ் பண்ண புரிதாவும் அங்க இருக்கும். ஸோ அந்த 4 பேர் தான் ஏடிஎம் திருடினாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கன்ஃபார்ம் பண்ண உடனே அவனுங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து உள்ளார போட்டு ஹீரோவை வெளியே விட்டுருவாங்க. தென் இன்ஸ்பெக்டரே ஹீரோ வீட்டுல விடலான்னு சொல்லிட்டு போகும்போது அவனுங்களை எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோ எப்படியா இருந்தாலும் ஏடிஎம் திருடுறதுக்கு தனியா வந்திருக்க மாட்டானுங்க, அதனால அந்த இடத்துல அந்த நேரத்துல யார் குரூப் கால்ல இருந்தாங்களோ அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க நம்பர் எடுத்து சோசியல் மீடியால போட்டு பார்த்தேன். அப்பதான் அவனுங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒருத்தனுக்கு இன்னைக்கு கல்யாணம், அதனால திருடி இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு நானே கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இது கேட்டு ஆச்சரியப்பட்ட இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா நான் உன்னோட டேப் ரெக்கார்டை கண்டுபிடிச்சு தருவேன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு.